நானும் 1 வருஷமாக பண்ணிக்கிறேன் ஆசான் கூட. என்னுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கதை கேட்டிருக்கேன். எப்படி கதை கேட்டிருக்கேன்னா, இந்த மாதிரி ஷேரிங் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு சொல்லுவாங்க. என்ன நம்மளும் பல கோயிலுக்கு போகிறோம், பல இடங்களுக்கு போகிறோம், பல குருமார்களுக்கு போகிறோம், பல இடங்கள் போயிருக்கேன், நிறையா யோகா தியானம் எல்லாம் பண்ணேன். அங்கே ஷேரிங் பண்ணுவாங்க, என் வாழ்க்கையே புரட்டி போட்டுச்சுன்னா என்ன, நமக்கு ஒன்றுமே நினைக்க நானாக இமேஜின் பண்ணுறேன். அதில் வந்து ஆசான்னு சொன்னது ஒரு வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா, சாப்பிட்றது எது அசைவமா நல்ல சாப்பாடா சைவமானு சொன்னதுலேயே வந்து என்னுடைய அனுபவம் இருக்குது. நானாக விடாப்பிடியாக சொசைட்டிக்காக நான் ஃபாலோ பண்ணுற, நான் பின்பற்ற இடங்களுக்கு போகிறத சொல்லிட்டு சைவத்தை கடைபிடிச்சேன். அசைவத்தை விட்டுட்டு சைவத்தை பிடிக்கும்போது ஆசான் ஐயா சொன்ன மாதிரியே நாங்கள் காரைக்குடி சைவம்ங்கிறது சைடு ஊருகாமல் இருந்தேன், அசைவம் தான் மெயின் டிஷ்ஷு. அவ்வளோ விரும்பி சாப்பிட்டதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விடாப்பிடியாக உதறினேன். என் ஜீவன் வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்கு, என் வாழ்க்கை நிவர்த்தி அடையலை. நான் வந்து ஜீவகாரணியாக இருந்ததுக்காக சொல்ல வரல, நம்ம உயிர் எதை விரும்புதோ அதை நம்ம உதாசீனப்படுத்தணும்னா இந்த உயிர் ஜீவன் வந்து முழுமை அடையாதுங்கிறதுக்கு ஐயா சொன்னது. நீங்கள் அதுவாக விடுங்க, நீங்களாக விட்டீங்கன்னா போராடுவீங்க அப்படின்னு சொன்னதுக்கு உதாரணம் அது. நான் அனுபவித்தேன். இப்போ எல்லாம் சாப்பிட்றேன், குற்ற உணவு இல்லாமல் சாப்பிட்றேன், பிடிச்சிருக்கு சாப்பிட்றேன், வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த பிப்ரவரியோ ஜனவரியோ மார்ச் பிப்ரவரி வரும்போது 1 வருஷம் ஆகுது நான் இங்கே வந்து போயிட்டு இருக்குது தொடர்ச்சியாக. 4 மாதம் வர முடியல. நான் இருந்தது இப்போ இருக்குது சென்னையில் ராமநாதபுரம் ஏரியாவில். என்னுடைய பயணம் தொடர்ந்தது 15 வருஷமாக. கஷ்டம், பொருளாதாரம் நல்லா வேலை ஆகும், நல்ல வருமானம் வரும், ஆனால் வர்றது போகிறது குடும்பம் நடத்துறதுக்கு அப்படியே தான் போகும். வீட்டில் நிம்மதி இருக்காது, உடம்பு முடியலன்னு என் ஒய்ஃபை நான் உங்களை ஃபாலோ பண்ணுறது எனக்கு வேலையே. இடத்துக்கு வேலைக்கு போவோம், வெளியூருக்கு போவோம், திடீர்னு உடம்பு சரியில்லைன்னா அந்த வேலையை விட்டுட்டு உடனே திரும்பி பேக்கப் எடுத்துட்டு வருவேன். அந்த போராட்டத்தில் இருந்தேன். இறை அருள் அப்படிங்கும்போது நான் வந்து இறைவன்லாம் இல்லை, நம்ம தான் தியானம் பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணிக்கலான்னு ஒரு அகந்தையில் எல்லாத்தையும் காலைல 3-4 மணிக்கு எழுந்திரிக்கிறது, தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது, நான் தான் எல்லாமேங்கிறத ஃபாலோ பண்ணனால என்னவோ வெறும் தோல்வி தான். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு அறிமுக சம்மந்தமே இல்லாத ஒரு நபர் வந்து என்னை வர்றாரு. வந்து முருகருடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு, சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, நீங்கள் அந்த இடம் போங்க அப்படி வாங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். அவர் இதுவரையும் நான் சந்திச்சதே கிடையாது என் வாழ்க்கையில். வந்து அப்படி மின்னல் மேலே வந்து சொல்லிட்டு போனார். அது எனக்குள்ளே அப்படின்னு உள்ளே ஓட ஆரம்பிச்சு, முருகர் கோயிலுக்கு 6 மணிக்கு ஒரே ட்ரிப்பு போட்டோம். போயிட்டு வந்த 1 வாரத்தில் என் ஏரியாவே மாற்றிட்டேன். நான் அந்த வீடையே மாற்றிட்டேன். நான் இன்னொரு ஏரியாவில் ஒரு தொழில் பண்ணுற இடத்த விட்டு மாறினோம்னா நம்ம தொழில் வளம் வராதுங்கிறது எல்லாருமே தெரியும். நான் தொழில் பண்ணுற இடத்த விட்டு அப்படியே ஷிஃப்ட் பண்ணேன். அப்படி ஆண்களோட தூக்கி பிடிச்சு கொண்டு வர மாதிரி போகிறது மாதிரி ஒரு வேலை செஞ்சேன். அது நான் செஞ்சேன்னா என்ன செஞ்சேன் எனக்கே தெரியல. பண்ணுறேன், ஆனால் பண்ணக்கூடாதுன்னு தோணுது, ஆனால் பண்ணுறேன். பண்ணக்கூடாதுன்னு தோணுது, ஆனால் பண்ணுறேன். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப 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 அமைதியாகவும், இதுவரையும் ஹாஸ்பிட்டலுக்கே போகல. எங்கள் பசங்க ஒய்ஃப் யாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போனது கிடையாது. அழகாக இருந்தது. இந்த கேட்டு வாசல் திறந்து ஃபஸ்ட் டைம் உள்ள வரேன், நான் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருந்த முருகருடைய ஃபோட்டோ இங்கே இருந்தது. இப்போ மாற்றிட்டாங்க ஆசன் ஐயா. அந்த பார்த்தோன்னே எனக்கு அப்படியே சிரித்துருச்சு. ஏன்னா நம்ம ஒரு நாள் ஐயா தீபக் ஐயாவோட நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப 1 வருஷமாக நாங்கள் ஷேரிங்கில் பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன இதுவாக சொல்லுவேன் தீபக்கிட்ட, இந்த மாதிரி இருந்துச்சு, இந்த ஃபோட்டோ தான் என் ஆஃபீஸ்லேயே வச்சுருக்கேன், இங்கே வந்து பார்க்குறேன், இங்கேயே எனக்கு முருகரே கூட்டி வந்த மாதிரி எனக்கு ஒரு அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்தது. அது ஒரு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு வரையும் ஒரு தும்மல் இருமல் வந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். நம்ம மருந்து மாத்திரை நான் இதுவரையும் எங்கள் குடும்பத்துக்கு கூட வாங்கி கொடுத்துருவேன். அந்த அளவுக்கு இருக்குது. ஐயாவுடைய நோக்கு சிகிச்சையை நான் யாரும் பண்ணலை. அது இறைவன் எனக்கு எப்போ வழியை அமைக்கிறாங்களோ அப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு வேலை செய்யுது, என்னுடைய குடும்பத்துக்கு வேலை செய்யுது, என்னையே நல்லா பார்த்துக்குது. அதுக்காக நான் இங்கே வந்ததை பெரும் இதுதான் புரட்டி போட்டதுன்னு நான் உணர்ந்துட்டேன். எனக்கு புரட்டி போட்டதுக்கு உதாரணம் தெரியாமல் இருந்தது, இதுதான் புரட்டி போட்டது அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான பயணத்தில் நான் ரொம்ப நன்றி.